ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாரியல் பாரிஸில் இருக்கிற டோட்டல் ரிப்பேர் 5 மாஸ்க்கு தான் அங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதோட பேக்கேஜிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக எல்லாத்தையும் மாதிரி தான். நமக்கு லாரியலில் இருக்கிற அந்த டோட்டல் ரிப்பேர் 5 ரேஞ்ச் எல்லாமே நமக்கு இந்த மாதிரி ஒயிட் வித் ரெட் கலர் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் கொடுப்பாங்க. ஸோ யூ ஹேவ் அ ரெட் கேப். அதுக்கு மேலே இது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான். ஸோ நீங்கள் ஈஸியாக எங்கனாலுமே கேரி பண்ணிக்கலாம். லீக்கேஜ் ப்ரூஃப் தான் உங்களுக்கு. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதோடைய ஸ்மெல் நமக்கு அந்த ஷாம்பூ கண்டிஷ்னர்லாம் ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ரொம்ப ஆர்கானிக்காலாம் இருக்காது. ஒரு ஃபேன்சியான ஒரு ஸ்மெல் தான். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ப்ரோட்டீன் அண்ட் செராமைட் இதில் இன்டியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 இன்க்ரீடியன்ஸும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது 2 தான் உங்கள் ஹேரை ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாக பார்க்குறதுக்கு ஹெல்த்தியான ஒரு ஹேர் கொடுக்குறதுக்கு இந்த 2 போதும்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி ப்ரோட்டீன் நம்ம ஹேருக்கு ரொம்பவே முக்கியம். பிகாஸ் ப்ரோட்டீன் தான் நம்மளுடைய ஹேரை க்ரோத் பண்ணுறதுக்கு, நல்ல ஒரு ஹெல்த்தியாக பார்க்குறதுக்கு, நமக்கு தெரியறதுக்கு எல்லாமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் செராமைட் என்ன பண்ண நம்ம ஒரு ஷைன், ஒரு லுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாஸ்க் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இன் எ வீக் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். அதுவும் நீங்கள் இது ஸ்கேல்ப் அண்ட் உங்களுடைய ரூட்ஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் உங்கள் ஹேர் லென்த்துக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். லைக் நீங்கள் கண்டிஷனர் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ ஸோ அந்த மாதிரி தான். இதோட உங்கள் ஹேர் ரூட்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஹேர் லென்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு கண்டிஷ்னர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப டீப் நரிஷ்மெண்ட்லாம் உங்களுக்கு இதில் கிடைக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் கம்மியாகும், உங்களுக்கு ட்ரை ஹேர் கம்மியாகும், ரஃப் ஹேர், டல் ஹேர், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாமே கம்மியாகும்னு சொல்லிட்டு இதில் க்ளைம் பண்ணியிருக்காங்க. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் மாஸ்க்குங்கிற அதுக்கு ஒர்த்து கிடையாது. பிகாஸ் ஹேர் மாஸ்க்னால் நம்ம என்னென்ன பண்ணோம், நல்லா ரூட் வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு நல்ல ஒரு டீடாக்ஸ் பண்ணி நல்ல ஒரு எஃபெக்டிவ் இருக்கிற மாதிரி. பட் இது பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கண்டிஷ்னர் என்ன வேலை பார்க்குமோ அந்த வேலை தான் இது பண்ணுமே தவிர நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்கேல்ப் அண்ட் ரூட்டுக்கெலாம் அதை அப்ளை பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம வீட்டில் பண்ணுற மாஸ்க்கோ இல்லை கடையில் நிறைய பொடியெல்லாம் வாங்கி வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ இட்ஸ் ஓகே டைப்பான மாஸ்க். உங்களுக்கு கண்டிஷ்னருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாமே தவிர இது ஒரு இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட்டாக உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் எஃபெக்டிவ் இல்லை. ஜஸ்ட் ஆஸ் அ கண்டிஷ்னர் மாதிரி தான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மெல் நல்லாயிருக்கு, யாருனாலுமே யூஸ் பண்ணலாம். மென் அண்ட் விமன் யாருனாலுமே யூஸ் பண்ணலாம். பட் ரூட்ஸ் அண்ட் ஸ்கேல்ப் அப்ளை பண்ணிடாதீங்க. இதோடைய ரேட் உங்களுக்கு 200 ml உங்களுக்கு 365 rupees உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை நீங்கள் அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட், அப்புறமா நீங்கள் பர்பிள் அந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில், சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். பிகாஸ் இது ரொம்ப முன்னாடி வந்த ஒரு மாஸ்க்கு. ஸோ நிறைய இடத்துல நீங்கள் அந்த மாஸ்க்கை பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் கண்டிஷ்னர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு வேணால் நீங்கள் இந்த மாஸ்க் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நத்திங் அதர் தன் தேட். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.